நட்டிப்பு அரக்கன். இத பச்சை குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா கேட்ச் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ள போய் லவ் சப்ஜெக்ட மட்டும் தான் பேசினேன். அந்த சேனல் என்ன பண்ணாங்கன்னா ப்ரோமோல தப்பா போட்டு விட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து அந்த மேட்டர் எதுவுமே இல்ல. கூட வைக்க தெரியாது. பட் அங்க போய் காய்கறி கட் பண்றதுல இருந்து, பாத்திரம் கழுவுறதுல இருந்து, டாய்லெட் கழுவுறதுல இருந்து அனைத்து வேலைகளும் கத்துக்கிட்டோம். சார் பிக் பாஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்கிரிப்ட் ஈஸியா, எல்லாரும் வந்தோடனே சொல்லிட்டாங்க சார் வெயிட் லாஸ் ஆயிட்டீங்களே, உள்ள ரொம்ப டஃப் சார். எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள நாங்க உள்ள போயிட்டோம்னா எங்களை அடைச்சிருவாங்க. முழுக்க முழுக்க அங்க நடந்தது அனைத்துமே உண்மை. ஓகேங்களா? நிறைய ரிவ்யூவர் வந்து தவறான செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ள நாங்க போனோம், சாப்பாடுக்கு தட்டுப்பாடு, கேம்ஸுக்கு தட்டுப்பாடு. ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்ன டாஸ்கா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்கூல்ல படிச்சா கூட ஃப்ரீயா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் பிக் பாஸ் வாய்ஸ் வந்துகிட்டு இருக்கும். நிறைய விஷயங்களை கத்துக்கலாம், உலக அனுபவங்களை கத்துக்கலாம், வீட்டு வேலைகள் கத்துக்கிட்டாங்க. எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. பட் அங்க போய் காய்கறி கட் பண்றதுல இருந்து, பாத்திரம் கழுவுறதுல இருந்து, டாய்லெட் கழுவுறதுல இருந்து அனைத்து வேலைகளும் கத்துக்கிட்டோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு தரப்பு மக்களை ஒரே இடத்துல, வெவ்வேறு குணநலன்கள் உடைய மக்களை 20 பேர் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இயற்கையான உணவுகள், உணவு தட்டுப்பாடு, நம்ம எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. பிக் பாஸ் என்பது ஸ்கிரிப்டே கிடையாது. நம்மள வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள அடைச்சிட்டாங்கன்னா எந்தவித ஒரு சமூக ஊடகங்கள், வலைதளங்கள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது, எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல அடைச்சிட்டாங்கன்னா அங்க நடக்கும் அனைத்தும் உண்மையே, உள்ளே நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையே. உண்மைதாமா. பொதுமக்கள் மத்தியில ஒரு வெளியில நிறைய குழந்தைங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இப்ப என்ன ஒரு விஷயம் தெரியுமா? நட்டிப்பு அரக்கன். இத பச்சை குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லா கேட்ச் பண்ணிட்டோம். சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாம விஜய் டெலிவிஷன், ஜியோ ஹாட் ஸ்டாருமே நம்மள வந்து பாத்தீங்கன்னா செல்ல பிள்ளையா தான் வச்சுக்கிட்டாங்கம்மா. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. எனிவே நம்மள இவ்வளவு நாள் வச்சு அளவு பார்த்திருக்காங்களா, அதிகமா ப்ரோமோல வந்திருக்கோம், நம்மள அதிகமா முகத்தை போக்கஸ் பண்ணிருக்காங்க. ஷோவுலயுமே வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்த விஜய் டெலிவிஷனுக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா. அது இப்போதைக்கு சொல்ல முடியாதுமா. ஏன்னா முன்னாடியை விட இப்ப கொஞ்சம் போட்டியாளர்கள்லாம் சுமாரா தான் இருக்காங்க. இன்னும் டைம் இருக்கு இல்லையா, 50 நாள் தான் இருக்கு. இன்னும் வைல்ட் கார்டுலாம் வேற இருக்கு. சோ யாராவது உள்ளுக்குள்ள போனாங்கன்னா கேம் மாறும். அதனால இப்போதைக்கு அதை எதுவும் தெரியலமா. மதுரை மீனாட்சி தாயி பிக் பாஸ்ல நான் போவேன்னு நினைக்கல. அந்த மதுரை மீனாட்சி தாயோட அருள்னால உள்ள போயிட்டோம். சோ அதே அருள் திருப்பி மீனாட்சி தாயோட அருள் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோ திருப்பி ஒரு போன மக்கள் வந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கையை நிறைவேறினா நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க சொல்லலாம். என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலா என்ன மெட்டீரியல் எனக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள போய் லவ் சப்ஜெக்ட மட்டும் தான் பேசினேன். அந்த சேனல் என்ன பண்ணாங்கன்னா ப்ரோமோல தப்பா போட்டு விட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து அந்த மேட்டர் எதுவுமே இல்ல. சோ அதனாலதான் அந்த பிரச்சனை அமைஞ்சிச்சு. இவர் எதுவுமே தப்பா பேசல. ஆணவ படுகொலையை எந்த ஒரு மனிதருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? எந்த நபருமே சமுதாயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன விஷயம்னே தெரியாது. போய் ஆன்சர் தான் பண்ணேன். ஓகேங்களா? ஆன்சருமே யாருக்கும் பாதிப்படையாம பண்ணேன். ப்ரோமோல நிறைய சேனல்மா, அதாவது நியூஸ் சேனல்ஸ் அந்த தப்பா பண்றது இல்ல. இந்த யூடியூப் செயலிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ரோமோல தவறான விஷயங்களை போட்டு உள்ளுக்குள்ள வீடியோ பார்க்க வச்சு நிறைய பேரை வந்து நற்பெயரை கெடுக்கிற மாதிரி பண்றாங்க. அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தார். ஆணவ படுகொலைய வந்து லவ் சப்ஜெக்டா பண்ணி இந்த மாதிரி கருத்து சொல்ல வர்றவங்களையும் இந்த மாதிரி பண்றதுனால நல்ல பத்திரிகையாளர்களோட பேர் கெடுதுமா. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா இருக்குங்க, எல்லாரும் தாயா பிள்ளையா பழகும். இப்ப நான் இருக்கேன், மதுரையில இருக்கேன், எங்க ஊர்ல எல்லாருமே அண்ணன் மையன், தம்பி மையன், சித்தப்பா மையன், அப்படிதான் நம்ம எல்லாரும் பழகிருப்போம். பாகுபாடு இல்லாம இருக்கும். பட் என்ன ரீசன், நம்ம வளர்ச்சி அடைய 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 அனைவரோட கண்ணுமே நம்ம மேல இருக்கு. அப்ப வேணும்னு இதை திணிக்க ட்ரை பண்றாங்கம்மா. நிறைய இடங்கள்ல நான் கோவப்பட்டு எந்திரிச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். என்ன எவிடன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு வார்த்தை காட்டுங்கன்னு அப்படியே பேப்பர் முடிக்கிறாங்க. சோ நம்மளோட நற்பெயரை கெடுக்கிறதுக்காக புதூர்ல பிசியோதெரபி மருத்துவமா கிளினிக் வச்சிருக்கேன். கிளினிக் பக்கத்துல ஃபோர்ஸ் பண்ணி வீடியோ கேட்டிருக்காங்க. அவர் அந்த மாதிரி பேசுனதா தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய யூடியூப் செயலிகள் நம்ம முகத்தை ஆர்வமா மக்கள் பாக்குறாங்கன்றதுக்காக தவறுதலா செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்கம்மா. நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர், அனைத்து மக்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஏரியாவுக்கும் போய் சிகிச்சை அளிக்கிறோம். நம்ம வந்து ஒரு காமன் மேன். இந்த மாதிரி பண்றப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இதாகவும் இருக்குமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.